அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. உங்களுடன் இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் மனிதனுக்கு பல திறன்களை கொடுத்தார். புத்தி கொடுத்தார், உழைப்பை கொடுத்தார், அதே போல உயிரை உருவாக்கும் சக்தியையும் கொடுத்தார். இந்த இனப்பெருக்க சக்தி ஒரு சாதாரண உடல் செயல்பாடு அல்ல. இது கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு வரம். இந்த சக்தியின் மூலம் ஒரு உயிர் உருவாக்கப்படுகிறது, ஒரு குடும்பம் உருவாகிறது, ஒரு சமூகம் தொடர்கிறது. அதனால் தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன, இந்த சக்தியை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். இது விளையாட்டுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ அல்ல. ஒரு உயிர் உருவாகும் போது அதற்கு அன்பு, பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் தேவை. அங்கே வாழ்வு காயப்படுகின்றது. கடவுள் மனிதனிடம் கேட்டது ஒன்றே, உயிரை உருவாக்கு, ஆனால் அந்த உயிரை மதித்து வாழ். இனப்பெருக்க சக்தியை மதிப்பவன் வாழ்க்கையை மதிப்பான், வாழ்க்கையை மதிப்பவன் கடவுளை மதிப்பான். அதனால் இனப்பெருக்க சக்தியை பொறுப்போடு காப்போம். நாம் பிறந்தது முதல் இந்த கணம் வரை இறைவன் நமக்கு அளித்த அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் முதலில் நன்றி கூறுவோம்.